Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகோ பவுடர் யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கக்கூடிய 3 ingredients வச்சு டேஸ்டான சாக்லேட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு 1/2 கப் sugar சேர்த்துக்கலாம். 40 ml தண்ணீர், அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவா தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ sugar நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம dry ingredients mix பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் கோகோ பவுடர் இல்லாமல் எப்படி சாக்லேட் செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மைலோ யூஸ் பண்ணி சாக்லேட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மைலோ எடுத்துக்கலாம். 1/2 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா சளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நல்லா சளிச்சிட்டு சாக்லேட் செய்யும் போது சாக்லேட் கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மைலோ மில்க் பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேருக்கு கொக்கோ பவுடர் கிடைக்கிறதில்ல. பட் நான் மைலோ யூஸ் பண்ணி செஞ்சது ஏன்னா பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் கூட இந்த மைலோ பேக்கெட் நம்மளுக்கு கிடைக்கும். மைலோ யூஸ் பண்ணி செய்கிறதுனால சாக்லேட்டோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது. கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணால் என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த சாக்லேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யணுன்றதுனால பட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது நல்ல கெட்டியாயிரும். இந்த டைமில் ஓவர் குக் பண்ணாமல் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கண்டெய்னரில் ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் நல்ல ஹீட்டாக இருக்கும் போதே இந்த கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு பிளேட்லேயே கூட நீங்கள் சாக்லேட் ஊற்றி நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 30 to 40 மினிட்ஸில் நல்ல கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா சாக்லேட் நல்லா கெட்டியாயிட்டு சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ ஃபாயில் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். கொக்கோ பவுடர் இல்லாமல் இந்த சாக்லேட் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு ஒரிஜினலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணாமல் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டான சாக்லேட் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.